ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸு. இது சமோசாவோட ஃபேமிலி தான். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக ஓமம், ஒரு அரை ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நார்மல் சைஸில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது மஸ்டாச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, பொடிசாக நறுக்கி எடுத்த கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையுமே ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்ச மாவை 2 பார்ட்டாக பிரித்து சப்பாத்தி போல் கரட்டி எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டில் மசாலாவை வச்சு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது மேலே இன்னொரு சப்பாத்தியை கோட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது மேலே நம்ம பூரிக்கட்டையை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போது சைடில் கொஞ்சம் எல்லாம் இந்த மாதிரி லெவலாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பீஸ் போட ஈஸியாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இப்போது 1 by 1 எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கு மசாலாவும் வெளியே வராது. அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் கடாயை வச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியமாக எண்ணெய் இருக்கும்போது இது 1 by 1 போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் குட்டீஸ்லேருந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.